ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் டாப்ஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 2ஆம் தேதி வந்து நியூஸஸ் தான் அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் தான் கிடைக்கும். ஸோ markedofficer.in அப்படின்னு வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டெய்லி நியூஸ் கோர்ஸே நாங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லியும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள், டெய்லியும் படிங்க, ப்ளஸ் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்ல என்னென்ன விஷயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்வேன். ஸோ இந்த பிடிஎஃப் படிச்சுட்டு டெய்லி நோட்ஸ் மாதிரி, ஓகேவா? ஸோ நோட்ஸ் மாதிரி உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே தானே? சரி, அது மாதிரி நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ டெலகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாங்கள் வந்து கண்டென்ட்டை இப்போ வெப்காப்ஸ் கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம், இந்த எடிட்டோரியல் வெப்காப்ஸ். ஓகே, ஸோ அதுக்குன்னு தனி கோர்ஸுமே நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. போய்ட்டு என்ரோல் பண்ணி வெப்காப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டைமில் போடுறோம் அப்படின்றத நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த டைமில் லிங்க் நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் 24x7 டவுட் டிஸ்கஷன் குரூப் இருக்குது. அது மாதிரி நீங்கள் எந்த டைமில் எந்த டவுட்ஸ் போட்டாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே தானே? சரி, நம்ம வந்து செஷனை இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பிஏபி நியூஸ். ஸோ எப்பயுமே நம்ம பிஏபி இண்டஸ்ட்ரி ஃபினான்ஷியல் அப்படி தான் நம்ம போவோம். இனிய நாளோட பிஏபி நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு இந்த தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்றத ஒரு அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஸ்டார்ஸ் சாத்விக் சாய்ராஜ் அண்ட் ராங்கிராஜ் ரெட்டி ஷிராஜ் ஷெட்டி இவங்களுக்கு வந்து இந்த தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டை கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா May 1, 2025 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து பேட்மிண்டன் டியோ, இந்த டபுள்ஸாக விளையாடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க இவங்க 2 பேர். ஓகே, 2 பேர் சேர்ந்து இந்த டியோ விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 2023, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த வருஷத்தில் அவங்க பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷனில் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா 2023. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த நியூஸில் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் கேம்ஸ் கோல்டு மெடல் எந்த இடத்துல அப்படின்னா ஹங்சாகு, அந்த இடத்துல தான் இவங்க வந்து வின் பண்ணாங்க. ஸோ 2வது பிஏபி நியூஸ் என்ன அப்படின்னா, எம்பவரிங் வேஸ்ட் பிக்கர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேஷன் ஃபார் தி சஸ்டைனபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டா. ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த குப்பைகள் இருக்குல்ல, இந்த குப்பைகளை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க. யார் யார் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், இவங்க 2 பேரும், இவங்களும் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, பிவோட்டல் லெட்டர் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, வேஸ்ட் பிக்கர்ஸ் இருக்காங்களே, சாரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டேன். இந்த வேஸ்ட் பிக்கர்ஸ் அதாவது நம்ம ஊர் துப்புரவு தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அவங்களுக்கான ஒரு லைவ்லிஹுட்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு லெட்டர் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்றத சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். அடுத்த நியூஸ் போவோம். அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி அரவிந்த் ஸ்ரீவாஸ்வா செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூவோட செக்ரட்டரியாக ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா மிஸ்டர் அரவிந்த் ஸ்ரீவாத்சவா. ஸோ இவரை வந்து செக்ரட்டரியா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு 1994 ஐஏஎஸ் பேட்சில் வந்து கர்நாடகா கேடரில் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அவரோட ப்ரொஃபஷனை. ஸோ இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூவோட செக்ரட்டரி அவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் அப்பாயின்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் வாஸ் பப்ளிஷ்ட் ஆன் த பிஏபி. ஸோ பிஏபி நியூஸில் பப்ளிஷ் ஆனதுனால இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம இன்னும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே தானே? ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, டிபோட் தர்பான் அட்வான்சிங் ஸ்மார்ட் வேர் ஹவுசிங் இன் இந்தியாஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ வேர் ஹவுசிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, பொருட்களை சேர்த்து வைக்கிற இந்த கிடங்கு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ அரிசி மூட்டை அது மாதிரி வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்களை சேர்த்து வைக்கிற ஒரு இடம் தான் வேர் ஹவுஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசானோட பொருள் அமேசான் வெப்சைட் போனீங்க அப்படின்னா நிறைய பொருட்களை வந்து அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறாங்களா, அதுதான் அந்த வேர் ஹவுஸ். இந்த வேர் ஹவுஸ்க்காக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே வந்து என்ன கிரியேட் பண்ணுறாங்க, இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னா, கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மினிஸ்ட்ரி கீழே வர டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, டிபோட் தர்பான் அப்படின்ற ஒரு போர்ட்டலை அப்புறம் மொபைல் அப்ளிகேஷனையும் டெவலப் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் எதுக்காக அப்படின்னா, டு என்ஹான்ஸ் குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஃபுட் ஸ்டோரேஜ் டிபோட்ஸ் அக்ராஸ் இந்தியா, என்ஷூரிங் ஃபுட் செக்யூரிட்டி ஃபார் ஓவர் 80 crore பெனிஃபிஷரிஸ். ஓகேவா? அந்த வேர் ஹவுஸில் ஃபுட்டை சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மொபைல் ஆப்பையும் டிபோட் தர்பான் அப்படின்ற ஒரு வெப் போர்ட்டலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த டிபோட் தர்பான் அப்படின்ற போர்ட்டலை லான்ச் பண்ணவங்க யார் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். இவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்.
ஸோ இந்த நியூஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன் பை ஒன் படித்து தான் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக போயிட்டு பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸோ அடுத்தது இண்டஸ்ட்ரி நியூஸ் பார்ப்போம். ஸோ இண்டஸ்ட்ரி நியூஸ் என்ன அப்படின்னா, தைவான் இன்வெர்டெக் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க வந்து நம்ம இந்தியாவில் இருக்க இந்த டிசான் டெக்னாலஜிஸ் அப்படின்ற கம்பெனி கூட 2 பேரும் மிங்கிள் ஆகி ஹைடி ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ எங்கே கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, காஞ்சிபுரம், தமிழ்நாடு. ஸோ மோரோவர் இந்த உரகடம் அந்த மாதிரி ஏரியாவில் தான் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. பிகாஸ் உரகடம் தான் வந்து இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியல் காரிடராக டெவலப் ஆகிட்டு வருது. ஓகே தானே? ஸோ அந்த இடத்துல வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. இதை தைவான் பேஸ்டு இன்வெர்டெக் கம்பெனி வந்து 40% தான் இவங்களோட ஷேர். அதே வந்து டிசான் வந்து 60% ஸ்டாக் வந்து இதில் அவங்களுக்கு 2 பேர் பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் பண்ணி இவங்களுக்கு இவ்வளோ ஸ்டாக், இவங்களுக்கு இவ்வளோ ஸ்டாக் அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஜேபிஎம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பார்ட்னர்ஸ் வித் இட்டாச்சி ஜீரோ கார்பன் டு என்ஹான்ஸ் பேட்டரி மேனேஜ்மெண்ட் இன் இ பஸ்ஸஸ். ஸோ பஸ்ஸஸில் எலக்ட்ரானிக் பஸ்ஸில் பேட்டரிஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஜேபிஎம் எலக்ட்ரிக்கும் இட்டாச்சி ஜீரோ கார்பன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பேட்டரி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஜேபிஎம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஹஸ் பார்ட்னர்ட் இன் கொலாபரேஷன் வித் இட்டாச்சி ஜீரோ கார்பன் டு இம்ப்ளிமெண்ட் அட்வான்ஸ்டு பேட்டரி மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்ளம்ஸுக்கு, பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன்ஸ் கொண்டு வர போகிறாங்க எலக்ட்ரிக் பஸ்ஸில். பிகாஸ் இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு பைக் வாங்குறோம் அப்படின்னாலே 3 வருஷம் தான் பேட்டரிக்கே வாரண்டி தராங்க. ஸோ 3 வருஷத்துக்கு மேலே பேட்டரியில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா மாற்றணும். ஈவன் நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல் வண்டியிலேயே நம்ம போடுற நார்மல் பேட்டரி ஒரு 4 to 5 இயர்ஸ் தான். ஸோ நார்மல் யூசேஜ் சொல்கிறேன், 4 to 5 இயர்ஸ் தான். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 இயர்ஸ் நம்ம அதையும் மாற்றுற மாதிரி தான் வருது. அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம்? அப்போது சாதா வண்டியிலேயே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அப்படின்ற போக்குள்ள அந்த வேஸ்டஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு வரும், அது மாதிரி யூசேஜ் அப்படின்றத லாங் டேர்ம் வந்தால் தான் நம்ம அதில் வந்து டிபெண்ட் பண்ணவே முடியும். ஸோ லாங் டேர்ம் வரல அப்படின்னா நம்மளால அதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் அந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றதுக்கு இந்த ஜேபிஎம் எலக்ட்ரிக்கும் ஹிட்டாச்சி ஜீரோ கார்பனும் ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, FSSAI இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் கஸ்டமர்ஸ் டு ரிப்போர்ட் மிஸ்லீடிங் ஃபுட் லேபிள் கிளைம்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒரு சாப்பாடு பொருள் வாங்குறீங்க, ஏதோ ஒரு சிப்ஸோ ஏதோ ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து தப்பான விஷயங்களை அவங்க பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க, மிஸ்லீடிங்காக இருக்குது, அதில் வந்து கரெக்டான விஷயங்கள் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் டேரெக்டாக FSSAIக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா எந்த விஷயத்தை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெப்சைட் அண்ட் சைட். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பருக்கு நம்ம ரீச் பண்ணி கூட நம்ம இது தப்பாக இருக்குது, இவங்க வந்து தப்பான கிளைம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே தானே? ஸோ இதனால எவ்வளோ ரூபாய் உங்களுக்கு ஃபைன் ஆகும் அப்படின்னா, பொட்டன்ஷியல் 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் வரலாம் அந்த கம்பெனிக்கு. நம்ம இன்கேஸ் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி அது வந்து கரெக்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா 10 லட்சம் வரைக்கும் ஃபைன் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியாஸ் கோல்டு டிமாண்ட் அப்படின்றது 15% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்றாங்க. எங்கே பார்த்தாலும் கோல்டு வாங்குறாங்க தான், பட் ஆஸ் பர் த டேட்டா Q1 of 2025 வந்து இந்த கோல்டு டிமாண்ட் 15% டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. எதுக்காக, எவ்வளோ டன்? ஸோ இந்தியா வந்து எந்த அளவுக்கு இது சேல் பண்ணியிருக்கு அப்படின்னா 118.1 டன் வரைக்கும் இதை வந்து இந்த ஜான்வரி டு மார்ச் குவார்ட்டருக்குள்ளே தான் இருந்திருக்கு, விச் இஸ் லோ when compared with the previous years. ஓகேவா? ஸோ 15% வந்து குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் அப்படின்னா, ஒரு 10 கிராம் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 1 lakh கிட்ட நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதனாலே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இப்போதைக்கு கோல்டு வாங்குறதை தவிர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரி டிமாண்டுமே 17% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கோல்டு அப்படின்றது, கோல்டு காயின், கோல்டு பாஸ், ஸோ அதை மீன் பண்ணுறது ஜுவல்லரி அப்படின்றது வாங்குறதுமே போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மி ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த டேட்டா வச்சு தெரிய வருது. பட் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா கோல்டு ETF அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜெரோதால யாராச்சும் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, கைட்டில் வச்சிருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக்ஸ் வாங்குவீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த கோல்டு பீஸ் வந்து அதோட விலை வந்து 50 ரூபா தான். எப்படி இந்த 50 ரூபா வந்து தங்கத்தோட விலை இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 9,000 கிட்ட விற்கிது, எப்படி அது ஈக்குவல் ஆகும் அப்படின்னா இந்த 9,000 அவங்க செப்பரேட் பண்ணிவிட்டாங்க. ஸோ பாட்டை பிரிச்சு தான் உங்களுக்கு அந்த ஒரு பாட் எவ்வளோ. ஸோ 50 ரூபா அப்படி, இப்போ 50 ரூபா கிடையாது, ஆக்சுவலாக 80 ரூபா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கோல்டு பீஸோட விலை. அதை வாங்குறவங்க வந்து எவ்வளோ நெட் இன்ஃப்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா 19.8 பில்லியன் February 2025. ஸோ அதனால இந்த ETF இன்வெஸ்ட் அக்கௌண்ட்டுமே 6.8 மில்லியன் அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஸோ கோல்டோட ரேட், அதாவது பிசிக்கல் கோல்டோட வாங்கும் தன்மையும் டிமாண்டும் குறைஞ்சு போச்சு, ஜுவல்லரியோட டிமாண்டும் குறைஞ்சு போச்சு. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இதோட வாங்கியிருக்கவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாக இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு இந்த நியூஸ்ல தெரிய வருது.
அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது 3.73% இருக்கு ஃபார் ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அண்ட் ரூரல் ஒர்க்கர்ஸுக்கு வந்து 3.86% இருக்குது மார்ச் 2025 கணக்குப்படி. இதை தான் நியூஸ் சொல்றாங்க. ஸோ சிம்பிளான ஒரு ஒரு டேட்டா தான். ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஃபார் ரூரல் ஒர்க்கர்ஸ் எதுல இருந்து 3.73ல சாரி ரூரல் ஒர்க்கர்ஸுக்கு வந்து 3.73 ஆகவும், அதே வந்து மறுபடியும் தப்பா சொல்றேன். ஸோ அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் வந்து ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் வந்து 3.73 ஆகவும், ரூரல் ஒர்க்கர்ஸுக்கு வந்து 3.86% ஆகவும் இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது இருக்கு. இதை வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ளேஷன் வந்து 4.05% ஆகும், ரூரல் ஒர்க்கர்ஸுக்கு வந்து 4.10% ஆகும் இருந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் ரூரல் பேங்கிங் அமால்கமேஷன் ஆஃப் 26 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அண்டர் தி ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பி பாலிசி. இந்த ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பி பாலிசி அப்படின்றது 2004 ஃபினான்ஷியல் இயர் 05 ஃபினான்ஷியல் 5வது வருஷத்துல இருந்து இந்த வியாஸ் கமிட்டி அப்படின்றவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி, இனி நாளோட கொஸ்டின் ஒன்று கேட்போமா? கமெண்ட் செக்ஷன் எத்தனை பேர் சொல்லிங்க பார்ப்போம். வியாஸ் கமிட்டி அப்படின்றதோட ஹெட் யாரு, அவங்க என்ன ஆக்சுவலா ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த 2004-2005 ஆரம்பிச்ச ப்ராசஸ் வந்து அந்த டைம்ல 196 ஆர்ஆர்பிஸ் இருந்தது. இப்போ 43 ஆயிருக்கு. இதையுமே இப்போ குறைச்சி எத்தனை ஆர்ஆர்பிஸ் கொண்டு வந்திருக்காங்க? 28 ஆர்ஆர்பிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலா 2005க்கு முன்னாடி 196 ஆர்பி இந்தியாவில் இருந்திருக்கு. அதை மறுபடியும் சுருக்கி இது ஆக்சுவலாக எத்தனை ஃபேஸ் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 11 ஸ்டேட் 26 ஆர்ஆர்பிஸை வந்து அமால்கமேஷன் பண்ணியிருக்காங்க. எத்தனை ஸ்டேட்? அக்ராஸ் 11 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். மே 1ல இருந்து இது எஃபெக்டிவ். இந்த நியூஸை நம்ம வந்து லாஸ்ட் மந்தே பார்த்தோம். நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். இந்த நியூஸை லாஸ்ட் மந்தே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. இப்போதைக்கு எவ்வளோ ஆர்ஆர்பிஸ் இருக்கு அப்படின்னா 28 ஆர்ஆர்பிஸ் தான் இப்போ வந்து இந்தியாவில் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது யூபிஐ டிரான்சாக்ஷன். இது வந்து நம்ம மந்த்லி இந்த ரிவ்யூ பார்த்துட்டு வரோம். இந்த மாதம் யூபிஐ டிரான்சாக்ஷன் வால்யூம் வந்து 17.89 பில்லியன் ஆயிருக்கு. போன மாதம் மார்ச் 2025 இருந்து 2% குறைஞ்சிருக்கு. அதுமாதிரி டிரான்சாக்ஷன் வேல்யூ அப்படின்றது 23.95 ட்ரில்லியன். ஸோ டவுன் ஃப்ரம் தி 3%. மார்ச்ல இருந்து இப்போ 3% குறைஞ்சிருக்கு. டெய்லி ஆவரேஜ் டிரான்சாக்ஷன் அப்படின்றது 596 மில்லியன். அதே மாதிரி டெய்லி ஆவரேஜ் வேல்யூ அப்படின்றது 79,831 கோடி. ஒரு நாளைக்கு இவ்வளவு ரூபாய் வந்து யூபிஐலே இந்தியாவில் டிரான்சாக்ஷன் ஆகுது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஎம்பிஎஸ் சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்டாக்ல எவ்வளோ ஆகுது, அது மாதிரி இப்போ ஆதார் எனபிள் பேமெண்ட் சிஸ்டம்ல எவ்வளோ ரூபாயெல்லாம் டிரான்சாக்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த டேட்டாலாம் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது NABFID strategic expansion raising 70,000 crore in the financial 26 for a infrastructure development. இந்த NABFID அப்படின்னா யாரு? நேஷனல் பேங்கிங் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க? as announced plans to raise 70,000 crore வர ஃபினான்ஷியல் 26 இப்போ நடந்திருக்க ஃபினான்ஷியல் இயர்ல 70,000 கோடி வரைக்கும் அவங்க வந்து ரைஸ் பண்ண போறாங்க. இது எதுக்காக? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. ஸோ NABFID intends to tap into the both the domestic and international markets including external commercial borrowings to achieve. ஸோ எந்த மெத்தட் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் அவங்ககிட்ட இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் மார்க்கெட் அண்ட் டொமஸ்டிக் மார்க்கெட்லையுமே அவங்க வர போறாங்க. அதை வச்சு 70,000 கோடி வந்து பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் போயிடலாம். ஸோ அடுத்தது நேஷனல் ஸ்டேட் நியூஸ் ஆரம்பிப்போம். பிஎம் மோடி ரிவ்யூஸ் 8th இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஒர்த் 90,000 crores. இதை நேற்று நியூஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ May 1 நியூஸ்லேயே நம்ம வந்து இதை பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பிஎம் மோடி வந்து இந்த பிரகதி மீட்டிங் 46வது பிரகதி மீட்டிங் அப்படின்னு ஒன்று நடந்தது. பிரகதி மீட்டிங்னா என்ன, எதுக்காக நடத்துறாங்க அப்படின்றத நம்ம நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ நேற்று நியூஸ் வந்து பார்க்காதவங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நேற்று நியூஸோட லிங்க் தரேன், வீடியோ லிங்க் தரேன், மறக்காம இப்போ பார்த்துருங்க. ஸோ April 30 இதில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது 90,000 கோடிக்கு முக்கியமாக ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா ரோட் இனிஷியேட்டிவ்ஸ், 2 ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் 3 ரோட் இனிஷியேட்டிவ்ஸ், 2 ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் 2 போர்ட் அண்ட் ஷிப்பிங் வென்ச்சர்ஸ். ஸோ இந்த விஷயத்துக்காக இந்த ரிவ்யூ மீட்டிங் நடந்தது அப்படின்றது நம்மளுக்கு நேத்தியே நம்ம பார்த்துருந்தோம். சரி, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா வேவ்ஸ் 2025 பிஎம் மோடி அலோகேட்ஸ் 400 crore ஃபார் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ் இன் மும்பை. ஓகே, வேவ்ஸ் அப்படின்னா என்ன? வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சமிட். இது வந்து மும்பையில் நடைபெற்றது. இதை வந்து யாரு இனாகரேட் பண்ணாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க தான் வந்து இதை வந்து இனாகரேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து 400 கோடி அதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்த மும்பையில் கிரியேட் பண்ணுறது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்காக 400 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க.
ஓகே தானே? ஸோ இந்த ஐஐசிடி வந்து பீயிங் டெவலப்டு இன் கொலாபரேஷன் வித் எஃப்ஐ, சிசிஐ அண்ட் சிஐஐ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை டெவலப் பண்ண போறாங்க அப்படின்றது இந்த நியூஸை தெரிஞ்சுக்கணும், விச் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ மோர் இம்பார்ட்டன்ட். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் எப்படி வந்து நம்ம வந்து இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் பார்த்தோம். ஸோ ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் அப்படின்றது இந்த ஏப்ரலில் 2.37 லட்சம் கோடி வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்றதுமே போயிருக்கு அப்படின்றத நம்ம சொல்கிறாங்க. ஸோ டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் அப்படின்றது ரோஸ் பை 10.7%, அப்ராக்சிமேட்லி 1.9 லேக் க்ரோர் வரைக்கும் இந்த ஏப்ரலில் மட்டும். ஸோ எவ்ரி மந்த் நம்ம இதை பார்ப்போம். அதனால நம்ம மாதம் மாதம் இந்த ரிவ்யூ நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். ஓகேவா? அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஓமன்ஸ் விஷன் 2040 ஸ்ட்ரென்தனிங் டூரிசம் டைஸ் வித் இந்தியா. ஸோ ஓமன் வந்து இந்தியா கூட ஒரு டைப் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா ஓமனோட விஷன் 2040 இனிஷியேட்டிவ்காக. கிளியரா? ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா இன் 2023 ஓமன் வெல்கம்ட் அப்ராக்சிமேட்லி 6 லேக் இந்தியன் டூரிஸ்ட் அக்கௌண்டிங் ஃபார் அபவுட் 50% ஆஃப் டோட்டல் டூரிஸ்ட் அரைவல்ஸ். ஸோ ஓமனுக்கு போன 2023 ஓமனுக்கு போன மொத்த டூரிஸ்ட்ல 15% இந்தியர்கள் அப்படின்றது மட்டும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷன் 2040 டூரிசம் கோல்ஸ்ல எய்ம்ஸ் டு அட்ராக்ட் 11.7 மில்லியன் இன்டர்நேஷனல் டூரிஸ்ட்டை வந்து அவங்க அட்ராக்ட் பண்றதுக்காக டார்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ்ல நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்தது என்ன அப்படின்னா சஞ்சய் கண்ணா, சிஎம்டி ஆஃப் பிபிசிஎல். ஸோ பிபிசிஎல் அப்படின்றது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன். இதோட சிஎம்டியா யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் சஞ்சய் கண்ணா. ஸோ சிஎம்டி ஆஃப் இன்ட்ரீம், அதாவது இன்டரிம் சிஎம்டி தான், ரொம்ப ஃபுல் டைம் கிடையாது, இன்டரிம் சிஎம்டியா இவர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டாப் 10 வெல்த்தியஸ்ட் நேஷன்ஸ் வித் ஹையஸ்ட் எக்ஸ்டர்னல் டெபிட் இன் 2025. இது யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ஃபால்கன் ஃபண்டட் ப்ரிப்பரேட்டரி ட்ரேடிங் ஃப்ரம் ரிவீல்ஸ். ஸோ ஃபால்கன் ஃபண்டட், ஓகேவா, ரீசன்ட் ஸ்டடி பை தி ஃபால்கன் ஃபண்டட் ப்ரிப்பரேட்டரி ட்ரேடிங் ஃப்ரம் ரிவீல்ஸ் அட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் லீட்ஸ் குளோபலி வித் அன் எக்ஸ்டர்னல் டெபிட். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு தான் அதிகமான எக்ஸ்டர்னல் டெபிட் இருக்கிறது, 25.8 ட்ரில்லியன் இருக்கிறது அப்படின்றது இந்த ஸ்டடியில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 10 டாப் ஸ்டேட்ஸை பற்றி டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ பிடிஎஃப்ல போயிட்டு படிங்க. இதில் வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது டாப் 3 யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்றது அவங்களோட எக்ஸ்டர்னல் டெபிட் எவ்வளோ இருக்குன்னா 25.8 ட்ரில்லியனா இருக்கு. மெயின்டைனிங் பேலன்ஸ்டு டெப்ட் டு ஜிடிபி. ஸோ டெபிட்ல இருந்து ஜிடிபி அந்த ரேஷியோ வந்து அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் அட் 2.4%. சிங்கப்பூர் ரேங்க்ஸ் செகண்ட். ஸோ இதில் வந்து சிங்கப்பூர் ரேங்க் செகண்ட், எக்ஸ்டர்னல் டெபிட் எக்ஸீடிங் ஜிடிபி. ஸோ டெபிட் வந்து அவங்களோட ஜிடிபியோட அதிகமாக இருக்கு பை தி 4 டைம்ஸ் அப்படின்றாங்க. டெஸ்பைட் திஸ் இட் பூஸ்ட் ஹையஸ்ட் எக்கனாமிக் ஃப்ரீடம் ஸ்கோர் அண்ட் லோவஸ்ட் இன்ஃப்ளேஷன் அட் 0.9%. பட் இருந்தாலும் சிங்கப்பூர்ல இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஸோ தேர்டா யுனைடெட் கிங்டம், இவங்க வந்து டெபிட் பர்டன் வந்து 10.53 ட்ரில்லியனா இருக்கு வித் ஆப்ளிகேஷன் சர்பாசிங் இட்ஸ் எக்கனாமி பை நியர்லி 2.5 டைம்ஸ். இன்ஃப்ளேஷன் ஸ்டாண்டர்ஸ் 2.8%. ஸோ இன்ஃப்ளேஷனுமே அங்கே வந்து 2.8% தான் இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸில் 2.4% இருக்கு. பட் சிங்கப்பூர்ல தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மி. சரி, அடுத்த நியூஸ் போலாம். ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் ரெகனைஸ்டு அமங் தி இந்தியாஸ் டாப் 25 பெஸ்ட் ஒர்க் பிளேசஸ் இன் பிஎஃப்எஸ்ஐ ஃபார் 2025. ஸோ பிஎஃப்எஸ்ஐ அப்படின்றது பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுல டாப் 25 ஒர்க் பிளேஸ்ல வந்து ஐஏஎஃப்எல் தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். அடுத்தது வேர்ல்டு டியூனா டே மே 2 வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதோட தீம் என்ன அப்படின்னா அவர் ஓஷன் அவர் டியூனா அண்ட் அவர் ஃபியூச்சர் அப்படின்றது இந்த வருஷத்தோட தீமா இருக்குது. அவர் ஓஷன் அவர் டியூனா அண்ட் அவர் ஃபியூச்சர் அப்படின்றது இந்த வருஷத்தோட தீம். ஸோ மைண்டில் எடுத்துக்கோங்க, தீம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டே மே 2 வேர்ல்டு டியூனா டே மே 2 அப்படின்றத மைண்ட்லையும் நிறுத்திக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இன்னிய நாளோட நியூஸஸ். ஸோ இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட சைட்டில். இந்த கோர்ஸை ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸ் மட்டும் கிடையாது, இன்னும் 3 கோர்சஸ், டெய்லி வெப்காம்ஸ் அண்ட் பிகினர் ரீசனிங் வீடியோ கோர்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஆர்சி கோர்ஸ். ஸோ அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது ஆர்சி கோர்ஸ். ஸோ இப்போதைக்கு அது நம்ம வந்து மினிமம் காசு வந்து நம்ம அதுக்கு வாங்கிட்டு இருக்கோம். ஸோ 49 ருபீஸில் நீங்கள் ஆர்சி கோர்ஸ் வந்து மெயின்ஸ் லெவல் ஆர்சி கோர்ஸ் டெய்லி எடிட்டோரியல்லேருந்து ஆர்சி நாங்கள் வந்து பில் பண்ணி கொடுப்போம். நீங்கள் அதை வந்து டெய்லி டெஸ்ட் மாதிரி குவிசஸ் மாதிரி போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா குவிசஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக தர கோர்சஸ்மே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும். ஃப்ரீயாக தரோம் அப்படின்றதுனால கண்டென்ட் வைஸ் இதுலேயே நாங்கள் வந்து குறை வைக்கல. கண்டென்ட் A to Z கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்டுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுக்காச்சும் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஸோ நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளாஸில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் அருண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் த வீடியோ.